வணக்கங்க. இப்போ நம்ம வெயில் காலத்துக்கு உடம்பு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, வயிற்று வலி வராமல் இருக்கவும், நம்ம இப்போ வந்து வெந்தய களி செய்ய போகிறோங்க. அந்த வெந்தய களி செய்ய 1 டம்ளர் புழுங்கல் அரிசியும், 1/4 டம்ளர் வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா மழன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த வெந்தய களி நம்ம சாப்பிட்றதால நம்மளுக்கு வயிற்று வலி வராமல் இருக்குங்க. வெயிலால் ஹீட்டால் ஏற்படுற வயிற்று வலி வராது. பீரியட்ஸ் டைமில் வர வயிற்று வலி வராமல் இருக்குங்க. மூலம் வராமல் இருக்கும். எல்லாத்துக்குமே இது நல்லதுங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரைச்சது இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. நல்லா கிண்டுனா நம்ம வெண்ணெய் புட்டு அளவுக்கு இங்கே பாருங்கள், கை வச்ச ஓட்டலை அந்த அளவுக்கு வந்து கிண்டி விட்டுறணும். நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள் கையில் எடுக்கும்போது. அதை இப்போ இதுக்கு தேவையான நான் நாட்டு சர்க்கரையை சேர்க்குறேங்க. நல்லா அப்போ தான் இனிப்புக்கு சேர்த்தா தான் அந்த வெந்தயத்தோட கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கும் அயன் சத்து கிடைக்கும். நல்லா கைவிடாமல் கிண்டிட்டு இதில் கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணுங்க. ஏன்னா அந்த நம்ம வெல்லமோ எது சேர்த்தாலும் கொஞ்சம் லேசாக சால்ட்டு சேர்த்தா தான் அது டேஸ்ட்டு தெரியும். இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுங்க. உடம்பு நல்லா சில்லுன்னு கூலாகிடும். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.